வணக்கம். இந்த வீடியோ ஃபிக்ஷன்ல JEE அண்ட் நீட் ரிவிஷனுக்கான பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோ நம்ம சேனல் பிளேலிஸ்ட் ஃபிக்ஷன்ல இருக்கும். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதோட கண்டினியூஷன் உங்களுக்கு என்னங்கிறது புரியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதோட கண்டினியூஷனை அப்படியே பார்க்கலாம். ஸோ விச் இஸ் ஈஸியர், புஷிங் ஆர் புல்லிங், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, இப்போ திஸ் இஸ் கிரவுண்ட் ரஃப் சர்ஃபேஸ், இது மேலே ஒரு பிளாக் M, then another one rough surface, இது மேல another block, the same block of mass M. இப்போ இது மேல நான் என்ன பண்றேன், ஒரு ஃபோர்ஸ் வச்சு புஷ் பண்றேன். This is pushing, this is F, so that it makes an angle theta for the horizontal. அதே மாதிரி இங்க நான் என்ன பண்றேன், ஒரு ஃபோர்ஸ் வச்சு புல் பண்றேன் such that it makes an angle same theta with horizontal. ஓகேவா? இப்போ இதை நம்ம ரெண்டு காம்பனண்டா ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இது என்ன ஆகும், F cos theta, இது என்னது F sin theta, இது என்னது புல்லிங், this one is pushing. then இதுக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயகிராம் அதே மாதிரி இங்கே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாமா, F cos theta and this is F sin theta. then இதோட ஓன் வெயிட் mg கீழே ஆக்ட் ஆகும். then இதோட நார்மல் ரியாக்ஷன் n, then likewise here the whole weight mg கீழ ஆக்ட் ஆகும். இதோட நார்மல் ரியாக்ஷன் n. in both the cases ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா the body has a tendency to move in this direction, so ultimately the friction will applied by the ground to the block in opposite direction of tendency of motion, so this will be the frictional force. அப்ப இது frictional force ஆ இருந்தது அப்படினா, இப்போ இந்த friction force கால்குலேட் பண்ணீங்க அப்படினா F is equal to என்னது mu s n, இதோட friction coefficient mu s னு வச்சிருங்க. then இங்க என்ன எழுதலாம், F is equal to mu n. then இந்த vertical directionல எல்லாமே எடுத்து பேலன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா in equilibrium condition here n is equal to mg plus F sin theta, then F is equal to mu s mg plus F sin theta. then இந்த இடத்துல பாத்தீங்கன்னா F is equal to here mu n ங்கிறது என்னது n plus F sin theta is equal to என்னது mg, n F sin theta ரெண்டுமே upward இருக்கு, mg மட்டும் கீழே, so up is equal to down. அதே மாதிரி தான் இங்க up is equal to down, upல நார்மல், downல வந்து F sin theta and mg, so n plus F sin theta is equal to mg, then F is equal to here mu s n is equal to mg minus F sin theta. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படினா, so here pushing force it has the, இதுல என்ன இருக்கு, ஒரு பிளஸ் சைன் இருக்கா, இதே புல்லிங் ஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இதே ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்ல இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்ப இது ரெண்டுல எந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும், so this friction force will be lesser. அப்ப இத வந்து நம்ம என்ன சொல்றோம், புல்லிங், இங்க வந்து நம்ம என்னது புஷிங். so which is easier, pulling is always easier. எப்போதுமே ஒரு ஆப்ஜெக்ட்டை புஷ் பண்றதை விட அதை பிடிச்சி இழுக்கிறது தான் எப்போதுமே என்னவா இருக்கும், ஈஸியா இருக்கும். இதுதான் காரணம். then angle of friction, so angle of friction அப்படினா என்ன அப்படினு பார்த்தோம்னா, at the verge of sliding the angle made by the net normal or net contact force and the normal reaction we call it as angle of friction. இப்போ இத பார்த்தோம்னா this is a rough surface, இது மேல ஒரு பிளாக் இருக்கு, it has the weight mg, இதுல இருக்கிற கான்டாக்ட் ஃபோர்ஸ் மட்டும் நீங்க போட்டீங்க அப்படினா, so the contact force will be n which is provided by the ground to the block. then இப்போ இதுல வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து நான் இப்படி அப்ளை பண்றேன், if the body has a tendency to move in this direction, then the friction force will be applied by the ground to the block, it will be in this direction. இப்போ நல்ல ஃபோர்ஸ் கொடுத்துட்டே வரீங்க, ஒரு ஸ்டேஜ்ல on the verge of sliding இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்னவா மாறும், Fs எல்லாம் மாறுமா, that is the maximum static friction or limiting friction ஆ மாறும். அந்த டயத்துல வரும்போது இதோட net contact force டிரா பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஒரு parallelogram போட்டோம்னா, so this will be F net contact force.
and this is the angle theta. This theta is called as angle of friction. Okay va? Appa on the edge of sliding, என்னவா இருக்கும்? FSL is equal to, இல்ல இது FSL is equal to that applied force. ஓகேவா? இங்க நமக்கு தேவை angle of friction மட்டும் தான கண்டுபிடிக்கணும். அப்ப angle of friction வேணும் அப்படினா in this triangle tan theta is equal to என்ன எழுதலாம்? FSL, that is limiting maximum static friction or limiting friction by the normal force. So how will you find the normal? Normal ங்கிறது என்னது? mg தானயா? அப்ப இந்த இடத்துல this is mg, tan theta is equal to FSL. அத நம்ம என்ன எழுதலாம்? mu s n. இதோட coefficient of friction mu s னு வச்சுக்கிட்டீங்கன்னா mu s n by n, n cancel ஆயிடும். Then theta is equal to tan inverse of mu s. இந்த angle தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா angle of friction. Theta is equal to tan inverse of mu s. Then angle of repose இருக்கு. So angle of repose கிட்டத்தட்ட அதுவும் பாத்தீங்கன்னா நியூமரிக்கலா இதே வேல்யூ தான் வரும். angle of repose அப்படிங்கிறதுக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு wedge inclined plane எடுத்துக்கலாம். This is the inclined plane such that it makes an angle theta. இப்போ இது மேல ஒரு பிளாக் m அப்படிங்கிற ஒரு பிளாக் இருக்கு. அப்ப இதோட ஃப்ரீ பாடி டயகிராம் வரைஞ்சீங்கன்னா இது என்னது? mg and this will be theta. அப்ப இது என்னவா இருக்கும்? mg cos theta, இது mg sin theta. அப்ப இந்த சைடு தான இது tendency has a tendency to move. அப்பனா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ரஃப் சர்ஃபேஸ் இந்த வெட்ஜ் வந்து என்ன பண்ணும்? இந்த பிளாக் மேல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுமா? This is the direction of what? Frictional force. On the edge of sliding, if mg sin theta is equal to, if mg sin theta is greater than frictional force, then the body will not slide. Sorry, if mg sin theta is lesser than frictional force, then the body will not slide. இதுவே on the edge of sliding அப்படினு வந்ததுன்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? mg sin theta is equal to FSL. அப்ப எப்ப வந்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ரீச் ஆகுதோ அப்ப இந்த அப்ளைட் ஃபோர்ஸ் ஈக்குவலா ஆகுறப்ப என்ன ஆகும்? it will start to slide. அந்த நேரத்துல இதோட ஆங்கிள் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படினா angle of repose. இப்ப இந்த இடத்துல நீங்க theta இன்கிரீஸ் பண்றீங்கன்னு வெச்சுங்க. when you increase theta, automatically mg sin theta also will increase. அப்ப mg sin theta increase ஆனிச்சுனா ஒரு ஸ்டேஜ்ல this will become equal to what? The maximum static friction, that is limiting friction. அப்ப theta வந்து ஏதோ ஒரு ஆங்கிள்ல மட்டும் தான் என்ன ஆகும்னா mg sin theta FSL க்கு ஈக்குவல் ஆகும். FSL will be always depend on nature of contact surface. ஓகேங்களா? அதுதான் நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல mg sin theta is equal to, இது என்ன சொல்லலாம்? mu s n. இங்க இது என்னது? normal force. So normal force is equal to mg cos theta. அப்ப mg sin theta is equal to mu s mg cos theta. அப்ப இங்க mg cancel, then mu s is equal to tan theta, and here theta is equal to tan inverse of mu s. இதுதான் angle of repose அப்படினு சொல்லுவோம். கிட்டத்தட்ட நியூமரிக்கலா பாத்தீங்கன்னா angle of friction and angle of repose ரெண்டுமே கிட்டத்தட்ட என்ன வேல்யூ தான்? சேம் வேல்யூ, பட் both are different. நியூமரிக்கலா ரெண்டு சேம், ஆனா quantity wise they are different. இப்ப அடுத்து என்ன ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, insect on the hemispherical bow or insect crawling in hemispherical bow. இப்ப இந்த மாதிரி ஒரு hemispherical bow எடுத்தீங்கன்னா, this is the hemispherical bow, this is the center, and இது ஒரு ரெஃபரன்ஸ் லைனா எடுத்துக்கலாம். and இதோட ரேடியஸ் வந்து நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? r ன்னு எடுத்துக்கிறீங்க.
இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு இன்செக்ட் இருக்கு. இந்த இன்செக்ட் வந்து slowly they start to crawling in the inclined surface. அதாவது இந்த மாதிரி வளைஞ்சிருக்கல ஹெமிஸ்பெரிக்கல் அந்த சர்ஃபேஸ்ல என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த இன்செக்ட் வந்து மேல மூவ் ஆக ட்ரை பண்ணுது. அப்ப மேல மூவ் ஆக ட்ரை பண்ணுதுன்னா இது என்ன ஆகுது, ஸ்லைடிங் சர்ஃபேஸ்ல தானே ஏறுது. அப்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகும், அந்த இன்செக்ட் வந்து திரும்பி கீழே வந்துடும். அப்ப எவ்வளவு தூரம் அதனால மேலே ஏற முடியும், அந்த ஹைட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ ஒருவேளை இந்த இன்செக்ட் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் ஹைட் இந்த இன்செக்ட் இவ்வளவு தூரத்துக்கு வருது அப்படின்னா இப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேக்ஸிமம் ஹைட். அப்ப இந்த பாட்டம் சர்ஃபேஸ்ல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு அது ஏறுதுன்னா அப்ப எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் ஏறுது, ஹெச்ங்கிற ஹைட்டுக்கு ஏறுது. அப்ப இந்த இதை என்னன்னு சொல்லணும், ஆர் மைனஸ் ஹெச். இப்ப இங்க இருந்து இதை நான் என்ன எடுத்துக்கிறேன், தீட்டா. அப்ப இதுவும் என்னவா தான் இருக்கும், ஆர். இப்ப இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தீங்கன்னா இன்செக்ட்டுக்கு இது என்னவா இருக்கும், எம்ஜி. தென் இந்த அலாங்க ரேடியஸ் லைன்லயே போட்டீங்கன்னா இது தீட்டானா இது என்னவா இருக்கும், எம்ஜி cos theta. then perpendicular component இது என்னவா இருக்கும், mg sin theta. அப்ப இந்த ஹெமிஸ்பெரிக்கல் பவுல்னால இந்த இன்செக்ட் மேல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுமா, இது அலாங்க ரேடியஸ்ல ஆக்ட் ஆகுமா, நார்மல் ஃபோர்ஸ். இப்ப இந்த mg sin theta அப்படிங்கிறது இந்த இன்செக்ட் என்ன பண்ணும், பிடிச்சி கீழே பிடிச்சி இழுக்கும். அப்ப இட் ஹேஸ் a tendency to move downwards. அப்ப என்ன பண்ணும், இந்த ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் இந்த இன்செக்ட் மேல ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்ளை பண்ணுமா. சோ திஸ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா. அப்ப அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இப்போ இதோட ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் μs அப்படினு வச்சிட்டீங்கன்னா F is equal to μs. இங்க n ங்கிறது என்னது, mg cos theta. so F is equal to μs mg cos theta. இது வந்து என்னன்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். எப்போ வந்து இந்த μs அப்படிங்கற இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா, this formula will be applicable only for maximum static friction. எல்லா frictional force இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண கூடாது. ஏன்னா frictional forceங்கிறது என்னது, it is a self adjusting force. mg sin theta 0 ஆ இருந்துச்சுனா f 0 ஆ இருக்கும், mg sin theta 1 ஆ இருந்தா f 1 ஆ இருக்கும். so if we have same value of applied force until it reaches what maximum static friction, அது வரைக்கும் போற வரைக்கும் என்ன ஆயிட்டே இருக்குன்னா இது செல்ஃப் அட்ஜஸ்டிங்காவே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் போகும்போது என்ன ஆகும்னா இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் mg sin theta என்ன ஆகும், ஈக்குவல் ஆகும். அந்த டைத்துல தான் என்ன ஆகும்னா it has a chance of sliding down. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படினா this mg sin theta on the verge of sliding, எப்ப அது வந்து கீழ வர பாருன்னா on the verge of sliding என்ன சொல்லலாம்னா FSL is equal to mg sin theta. அப்ப இது என்ன எழுதலாம், μs mg cos theta is equal to mg sin theta. then mg cancel, μs is equal to tan theta. இப்படி எழுதலாமா. இப்போ நமக்கு தேவை வந்து என்னது, இந்த ஹைட் தான் தேவை. இப்போ இத நம்ம ஒரு ட்ரையாங்கிள் அப்படி நான் டிரா பண்ணிட்டேன் அப்படினா இது வந்து என்னது, தீட்டாவா. அப்ப theta is equal to tan theta is equal to என்ன, μs. அப்ப இது μs அப்படினா இது 1. so this will be μs square plus 1. இப்போ நமக்கு இந்த ஹைட் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், this height h is equal to என்ன பண்ணிக்கலாம், இதுல cos theta எடுத்துக்கலாமா. cos theta is equal to என்ன எடுத்துக்கலாம், r இப்போ நமக்கு தேவை இந்த ஹைட் தான். அப்ப ஹைட்ங்கிறது h is equal to r minus h னு வரும். இப்போ இந்த r minus h எனக்கு வேணும். இப்போ இதுல கூட இப்படி போட தேவையில்லை. இப்போ இந்த ஹைட் மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், so this μs tan theta ஆச்சு, இதுல cos theta அடிக்கிறேன். cos theta is equal to என்ன பண்ணிக்கலாம், 1 by under the root μs square plus 1. then இந்த ஹைட் வேணும் அப்படினா இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கங்க. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இதுல இருந்து நம்ம cos theta என்ன எழுதலாம், cos theta is equal to r minus h by r எழுதலாமா. அப்ப this is r cos theta is equal to r minus
h, then h is equal to r minus r cos theta, then இங்க எழுதுகிறேன் h is equal to r into 1 minus cos theta. அப்ப h is equal to r into 1 minus cos theta என்னது 1 by under the root mu s square plus 1. So this is the maximum height that the insect can crawl. Another h is equal to r into 1 minus 1 by mu s square plus 1. Very simple. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்பாங்க. அடுத்து chain sums ஒன்னு கேட்பாங்க. So chain hanging on the table. இப்போ இதில இருந்து நம்ம என்ன மாதிரி क्वेश्चन கேட்கலாம் அப்படிங்கறத நம்ம பாப்போம். இப்போ இது ஒரு டேபிள் வச்சுங்களே. இது டேபிள் ரஃப் சர்ஃபேஸ். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா செயின் இந்த மாதிரி இருக்கு. So here L is the length of the chain and M is the mass of chain. இப்போ என்னன்னா இப்போ இந்த பார்ட் மட்டும் தான் அதுல டேபிள் மேல இருக்கு. இந்த பார்ட் என்ன இருக்கு ஹேங் ஆயிருக்கு. சப்போஸ் ஹேங் ஆன பார்ட் வந்து L by N, அதாவது டோட்டல் லென்த்ல L by N பார்ட் மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா ஹேங் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ இதோட மாஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோட மாஸ் கண்டிப்பா எங்க இருக்கும்? அதோட சென்டர் ஆஃப் மாஸ்ல தான இருக்கும். அந்த ஹேங்கிங் பார்ட்டோட சென்டர் ஆஃப் மாஸ்ல இருக்கும். சோ திஸ் இத நான் என்ன சொல்றேன், இந்த பார்ட்டோட மாஸ் மட்டும் நான் என்ன சொல்றேன் m dash g. சோ m dash g அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், m dash ங்கிறது என்னது mass per unit length into given length என்னது L by N into g. so L cancel, அப்ப என்ன வரும் m by n into g. இதுதான் வந்து என்னது weight acting on the hanging part of the chain. அப்ப இதோட weight மட்டும் எனக்கு இதோட mass மட்டும் வேணும் அப்படினா என்ன பண்ணிக்கலாம், இப்போ இந்த mass வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் m double dash எடுத்துக்கிறேன், m double prime. இந்த டேபிள் மேல இருக்கிற mass மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், total mass minus இந்த mass மட்டும் எடுத்துக்கலாமா. சோ இந்த mass மட்டும் என்னது m dash, அந்த m dash ங்கிறது என்னது m by n தானே. சோ m by n, so m double prime is equal to m into 1 minus 1 by n. இங்க பாத்தீங்கன்னா புரியும் m dash அப்படிங்கிறது என்னது m by n into l by n. l கேன்சல் ஆயிடுச்சுனா அப்ப m dash ங்கிறது என்னது m by n தானே. அதுதான் இங்க நான் போட்டுருக்கேன். அப்ப m double prime is equal to m into 1 minus 1 by n. இது வந்து இந்த டேபிள் மேல ஹேங் ஆகி இருக்கிற பார்ட். இந்த பார்ட் வந்து என்னன்னா சாரி இது மேல வச்சிருக்கிற பார்ட் தான் நம்ம m double prime, அதோட மாஸ். ஹேங் ஆகி இருக்கிற பார்ட் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் m dash. ஓகேவா. இப்ப இதுல இந்த செயின் வந்து ஸ்லைட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த வெயிட் இருக்கு இல்லையா, இந்த ஹேங்கிங் பார்ட்டோட வெயிட், இந்த ஹேங்கிங் பார்ட்டோட வெயிட் இப்போ இது என்ன பண்ணணும், இந்த டேபிள் இது மேல ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுமா, இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸோட மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுக்கு ஈக்குவலா ஆகும்போது மட்டும்தான் இந்த செயின் they will just start to slide. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆகாது அப்படின்னா இந்த செயின் ஸ்லைடே ஆகாது. அப்ப when f is greater than m dash g, chain slide ஆகுமா ஆகாது. the chain does not slide. எப்ப இது வந்து மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னா, this maximum frictional force we can go up to maximum static friction or limiting friction. இது வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகிற வரைக்கும் கொண்டு போகலாம்னா m dash g ஈக்குவல் ஆகிற வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்னா the chain will just start to slide. அப்ப this is the maximum applied force. அப்ப m dash g ங்கிறது எவ்வளவு பார்ட் வந்து ஹேங் ஆகலாம் அப்படினு பாத்தீங்கன்னா m dash g அதுல எண்டுங்கிறது என்னங்கற மாதிரி தான் क्वेश्चन கேட்பாங்க. அப்ப f dash நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இதோட நார்மல் ஃபோர்ஸ் இப்படி தான் ஆக்ட் ஆகும். இதோட weight என்னது m double prime g. ஓகேவா. அப்ப f is equal to என்னது mu s. இதோட ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து என்னன்னு வெச்சுக்கலாம் mu s னு வெச்சிட்டீங்கன்னா, so mu s n is equal to m dash g. so mu s n ங்கிறது இங்க என்னது m double prime g. m double prime ங்கிறது என்னது m into 1 minus 1 by n, or இத n minus 1 by n னு எழுதலாமா, n minus 1 by n into g
that is equal to m dash g ங்கிறது என்னது m by n into g. So g and g will get cancel, m cancel, n cancel. அப்ப remaining part என்ன இருக்கும்? So remaining part calculate பண்ணீங்கன்னா mu s is equal to mu s n minus 1 is equal to 1. அப்ப mu s is equal to 1 by n minus 1 இப்படி வந்துருமா? அப்ப n minus இல்ல இப்படி கூட எழுதலாம். n minus 1 is equal to 1 by mu s. அப்ப n is equal to 1 by mu s plus 1 or n is equal to 1 plus mu s by mu s. அப்ப அந்த என்னோட வேல்யூ என்ன? இது வந்து ஜஸ்ட் இது ஸ்லைட் ஆக போகுது அப்படினா அதோட n வேல்யூ எவ்வளவா இருந்தா it will just start to slide அப்படினு கேக்குறாங்க. அப்ப n கான வேல்யூ என்ன? n is equal to 1 plus mu s by mu s. இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இதுலயே வேற ஒரு மாதிரி क्वेश्चन கேட்கலாம். எப்படினா what is the fractional length for the chain just to slide அப்படினு கேக்குறாங்க. அப்ப fractional length அப்படினு கேக்குறாங்கன்னா இப்போ இதுல இருந்து நம்ம இது L by N அப்படிங்கிறது என்னது? இந்த ஹேங்கிங் பார்ட் ஆஃப் தி செயின் தானே. இத நான் என்னன்னு வெச்சுக்கிறேன்? இந்த ஹேங்கிங் பார்ட் ஆஃப் தி செயினை L ன்னு வெச்சுக்கிறேன். அப்ப இது என்னது? L by N is equal to L. அப்ப இதுல இருந்து N is equal to என்ன எழுதலாம்? L by N ன்னு எழுதலாமா? இப்போ நமக்கு தேவை வந்து என்னன்னா இந்த L by N ல this is the fractional hanging part. Fractional hanging part. அப்ப L by L ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல L by L எனக்கு வேணும் அப்படினா என்ன பண்ணிக்கலாம்? L by L is equal to n. அப்ப here L by L is equal to 1 by n அப்படினு வந்துருமா? அப்ப L by L is equal to 1 by n அப்படிங்கறப்ப என்ன வரும்? mu s by 1 plus mu s. ஓகேவா? This is the fractional hanging part on the wedge of sliding. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்கலாம். So this is the one part of question. This is the other part of question. Third part of question என்ன கேட்கலாம் அப்படினா இப்போ இது வந்து ஹேங்கிங் பார்ட். அந்த டேபிள் மேல வச்சிருக்கிற அந்த பார்ட்டோட fraction of total length அப்படி கேக்குறாங்க. அப்ப அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? L minus L by L ன்னு சொல்லலாமா? L minus L by L. This is fractional part on the table. So fractional part on the table. அப்படி இருக்கிறப்ப என்ன எழுதலாம்? L by L minus or the எழுதிக்கலாம். L minus L by L is equal to L by L minus or இத நம்ம என்ன எழுதிக்கலாம்? 1 minus L by L ன்னு எழுதிக்கலாமா? So L by L அப்படிங்கிறது என்னது? mu s by 1 plus mu s. அப்ப 1 minus mu s by 1 plus mu s that is equal to, so 1 plus mu s இங்க கொண்டு போனீங்கன்னா mu s cancel ஆகும். அப்ப 1 by 1 plus mu s. அவ்வளவுதான். இந்த மூணு டைப் ஆஃப் क्वेश्चन தான் உங்களுக்கு when the chain hanging on the table இந்த क्वेश्चन கேட்கலாம். என்னது? ஒன்னு என்னது? இந்த என்னோட வேல்யூ எவ்வளவு, இதோட என்னோட வேல்யூ எவ்வளவு இருந்ததுன்னா it will just start to slide 1 plus mu s by mu s. ஓகேவா? அதுவே வந்து fractional hanging part அப்படினு கேட்டிருந்தாங்க அப்படினா mu s அப்படியே இதோட ரெசிப்ரோக்கல் வரும். mu s by 1 plus mu s. அதுவே fractional part hanging lying on the table அப்படினு கேட்டாங்கன்னா 1 plus 1 by mu s. இந்த மூணு பார்ட் ஆஃப் क्वेश्चन தான் chain hanging on the table ல இருந்து கேட்கலாம். அடுத்து inclined plane. inclined plane ல இருந்து எப்படி क्वेश्चन கேட்கலாம்? இப்ப inclined plane எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல நம்ம எப்படி frictional force டிரா பண்றது? இப்ப இது ஒரு inclined plane. இதோட angle theta. இப்ப இதுல வந்து என்ன இருக்குன்னா ஒரு மாஸ் இந்த மாதிரி இருக்கு. இப்ப என்ன ஆகுது அப்படினா they will slide, கரெக்ட்டா? அப்ப இதுல என்ன ஆகும்? இந்த ஃப்ரீ பாடி டயகிராம் வரைஞ்சா இது mg, இது தீட்டா அப்படினா இது என்னவா இருக்கும்? mg cos theta. இது என்னவா இருக்கும்? mg sin theta. அப்படியே angle of repose அதுல வந்த மாதிரி தான், ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. இப்ப இது இந்த பக்கம் மூவ் ஆக ட்ரை பண்ணுச்சுனா இது என்னவா இருக்கும்? f. So when f is greater than mg sin theta, then the body will not move.
கரெக்ட் தானே? if FSL is equal to mg sin theta, அதாவது angle of repose அந்த கண்டிஷன் அட்டைன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களே, when theta is equal to tan inverse of mu, then FSL is equal to mg sin theta. அந்த கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா this block will just start to slide. அப்ப அந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த FSL is equal to mg sin theta இத நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப mg sin theta நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன ஆகும், இது just it will start to slide. If suppose mg sin theta is greater than FSL, அப்ப என்ன ஆகும்னா the body will start to accelerate. The body will start accelerate. அப்ப இதோட ஆக்ஸலரேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப a is equal to f net by அதோட மாஸ் m. so f net அப்படிங்கிறது என்னது? mg sin theta minus frictional force எவ்வளவு? f. இந்த இடத்துல நம்ம frictional forceங்கறப்ப static friction அப்ளை பண்ண கூடாது. என்னது? once the object start to move you have to go for kinetic friction. so fk by m, then a is equal to mg sin theta minus fk வை நம்ம என்ன எழுதலாம்? mu k g, அதாவது இது என்ன வரும்? mg cos theta. இதோட நார்மல் ஃபோர்ஸ் என்னது? n. அப்ப mu k என்னன்னு வரும்? by m. so a is equal to mg sin theta minus mu k mg cos theta by m னு வந்துருமா? so m எல்லாமே கேன்சல். then this acceleration is equal to g sin theta minus mu k cos theta னு வருமா? this is the acceleration of the block when mg sin theta is greater than the limiting friction. அப்ப அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா என்னதான் யூஸ் பண்ணணும்? கைனடிக் ஃபிரிக்ஷன் தான் நெட் ஃபோர்ஸ்ல மைனஸ் பண்றப்ப யூஸ் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு மறந்த வாக்குல ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோடத எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சாச்சுனா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு என்ன கேட்பாங்கன்னா வாட் இஸ் த வெலாசிட்டி when it reaches the bottom அப்படினு கேட்கலாம். அப்ப வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன? so v square is equal to u square plus 2as. இதான ஃபார்முலா. அப்ப இங்க when it reaches the bottom it will be v square. இனிஷியலா வந்து என்ன பண்றீங்க? அப்படியே நீங்க வச்சிருக்கீங்க. due to mg sin theta greater than fsl இது என்ன ஆகும்? they will start to slide. the initial velocity is equal to 0 plus 2 into acceleration என்னது? g sin theta minus mu k cos theta. then இப்போ இந்த s வந்து என்ன எடுத்துக்கலாம்? இதோட லெந்த் வந்து l ன்னு எடுத்துட்டோம்னா அப்ப இங்க என்ன எடுத்துக்கலாம்? l. so this is the formula to find out the velocity. அடுத்த டைம் பீரியட் கேட்கலாம். டைம் பீரியட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? s is equal to ut plus half at square. எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அது ஃபுல்லா ஸ்லைட் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. இங்க s ங்கிறது என்னது? l. இனிஷியல் வெலாசிட்டி என்னது? 0. 1 plus a அப்படிங்கிறது என்னது? g sin theta minus mu k cos theta into t square. then t is equal to under the root 2l by g sin theta minus mu k cos theta. இந்த மாதிரி வருமா? இதுதான் வந்து என்னது? time taken for the object to slide. இப்போ இதுவே இந்த inclined plane இப்படி இருக்கு, இது theta. இப்போ நான் என்ன பண்றேன்? பாட்டம்ல இருந்து இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. this has the mass m. so இதோட free body diagram வரைஞ்சீங்கன்னா mg. அப்ப இது என்னவா இருக்கும்? mg cos theta. then this will be what? mg sin theta. then இது என்னது? normal force. இப்போ என்னன்னா இந்த பிளாக்கை நான் அப்போட புஷ் பண்ணணும். அப்போட புஷ் பண்ணணும் அப்படின்னா what is the minimum force that I have to apply so that the object will move upward? so inclined upward. inclined upward what is the f applied? minimum நம்ம எவ்வளவு கொடுத்தா அது அப்ளை ஆகுது மேல மூவ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது மேல மூவ் ஆக நீங்க அந்த பிளாக்கை புஷ் பண்ணி மேல தள்ளுறீங்களா? அப்ப தள்ளும்போது என்ன ஆகுது? friction force வந்து என்ன ஆகும்? it always acts opposite to the tendency of motion. அப்ப friction force will act downwards here. மேல மூவ் ஆனிச்சு அப்படினா friction force என்ன ஆகும்?
கீழே ஆக்ட் ஆகும். அப்ப இந்த ஃபிரிக்ஷன் வந்து எவ்வளவு நேரத்துக்கு இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும் until it reaches the FSL, அதாவது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ரீச் ஆகிற வரைக்கும் இது கொண்டு போகலாமா? அப்ப இதுக்கான ஃப்ரீ பாடி டயகிராம் வரைஞ்சீங்கன்னா this is the applied force. இங்க தான நீங்க force அப்ளை பண்றீங்க. so here applied force must be, அதாவது இது மேல மூவ் ஆகணும் அப்படினா applied force must be greater than, இங்க என்ன இருக்கு, mg sin theta plus FSL, இது ரெண்டை விட கிரேட்டரா இருக்கணும். just it will அத மூவ் பண்றதுக்கு மினிமம் எவ்வளவு நமக்கு தேவைப்படும்னா F minimum is equal to mg sin theta plus FSL. இதுதான் வந்து minimum force to move the object upwards. இப்போ இந்த FSL க்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அது என்ன வரும்? F minimum is equal to mg sin theta plus mu s mg cos theta ன்னு வந்துருமா? mu s இதோட friction coefficient on the rest. அப்ப இத வந்து mu s அப்படினு வச்சிட்டேன்னா என்னங்கிறது என்னது? mg cos theta வா? then F minimum is equal to mg காமனா எடுத்தோம்னா என்ன வரும்? sin theta plus mu s cos theta ன்னு வந்துருமா? this is the F minimum that has to be applied to move the block upwards. இப்போ இங்க பாருங்க, இதோட இப்ப சப்போஸ் F is greater than mg sin theta plus FSL இருந்ததுன்னா கண்டிப்பா இது என்ன பண்ணும்? it will experience an acceleration. அப்ப அதோட acceleration கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? F net by m. இங்க F net once it starts to acceleration நம்ம என்ன யூஸ் பண்ண கூடாது? static friction யூஸ் பண்ண கூடாது. அப்ப A is equal to mg sin theta plus Fk by m. அப்ப A is equal to mg sin theta plus mu k mg cos theta by m. So m and m will, everything will get cancelled. Then A is equal to g sin theta plus mu k cos theta. This is the acceleration of the block when it moves upwards. Upwards போகும்போது இங்க என்ன வரும்? plus வரும். அதே downwards வந்ததுன்னா இங்க என்ன வரும்? minus வரும். That is the only difference between inclining downwards and incline upwards. அவ்வளவுதான். upwardsனா plus யூஸ் பண்ணீங்க, downwardsனா minus யூஸ் பண்ணீங்க. நடுவுல அந்த g sin theta அந்த வரதுலயே அங்க minus யூஸ் பண்ணீங்க. அவ்வளவுதான். இதுவே மேக்ஸிமம் ஒரு 30 minutes தாண்டி போயிருச்சு. next revision part 3 ல almost we completed everything in the friction part. part 3 ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினா block on the block. அப்ப ரெண்டு block இருக்குனா மேல ஒரு blockல force apply பண்ணா கீழ இருக்கிற block மூவ் ஆகுமா ஆகாதா, இல்ல ரெண்டு blockமே மூவ் ஆனுச்சு அப்படினா what will be the respective accelerations. இப்ப மூணு block வச்சா என்ன ஆகும்? அந்த மாதிரி block அந்த block on block sums நம்ம பார்க்கலாம். அதோட இந்த friction revision parts will get over. I hope எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.